ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ட்ராகன் கேமர். ஸோ இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்டில் 100 டேஸ் சர்வைவல் சேலஞ்சோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் டைமண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பேன். டைமண்ட்ஸ் ஐ லைக் யூ. அது இது போன டைம் மக்கள் வாங்கியிருக்க மாட்டேன், இந்த டைம் நிறைய டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருக்கு. அந்த கமெண்ட் என்ன வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணது யாருக்குன்னு கூட எனக்கு தெரியும், ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாமா வேண்டாமா? சரி போகலாம், போமா. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா நான் டைமண்ட் கண்டுபிடிக்கிறதா சொன்னல, அது கேவு கண்டுபிடிக்கணும். கேவு கண்டுபிடிச்சிச்சு. நமக்கு கேவு தெரியும், அந்த கேவுலேருந்து தான் நானே வந்திருப்பேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது தொலைஞ்சி போன நாய். அது ஏதோ நான் வேறு நாயத்துக்கு அது பெட் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா கேவுக்கு போனால் நம்ம தண்ணியை சமாளிக்க முடியாது, நிறைய எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து நாயை பெட் பண்ணிட்டேன். இதில் நாயை நமக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆனால் நமக்கு நாய் எனக்கு கொடுக்கணும், நான் சாப்பாடு கொடுக்கணும். இப்போ நான் கேவுக்கு போகிறேன்னா நம்ம இப்போ எங்களுக்கு 8 பாக்ஸ் இருக்குது, 2 மட்டன் இருக்கும். அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாம் போய் அப்போ இப்போ நமக்கு வில்லேஜ்லேயும் ஹேபிள் இல்லை, அதனால நம்ம போய் பிரெட்டு தான் போயிடுச்சு. பிரெட்டு சொல்கிற மாதிரி அது என்ன, அனிமல்ஸ் தான் போய் வேட்டையாடணும். ஓகேடா, அவனுக்கு போக் செப்பு போகிறவே பண்ணிக்கிறது போக் ஷோப்னு வருது. இப்போ வந்து எங்கேயாவது இப்போ கீழே இறங்கி போக வேண்டியதான். ஆமே சரி, இப்போ நம்ம போய் அந்த மலைக்கு உச்சிக்கு தான் போக போகிறோம். ஓகே, இப்போ இந்த மலைக்கு இதுக்கு ரொம்ப கஷ்டம். அது என்னென்னா நாமளே பறிக்கிட்டு உருவாக்கி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வேறு என்னமோ நடந்துச்சு, அது என்னன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், இவனை பார்த்தேன். அது என்னவென்றால் இங்கே பாருங்கள், இந்த தேன் கோர்ல தேன் ஊழி வருது. இதை போய் எல்லாருக்கும் பார்த்து சாப்பிடலான்னு போல இருக்கும். இது மைன்கிராஃப்ட், நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா தேன் சாப்பிட்டாலே போதில்லை, பசிக்கு சாப்பாடாச்சு கிடைக்கும். ஆனால் வந்து இது பண்ணும் இல்லை, அதனால வந்து அது எப்படி சொல்கிறது, ரியல் லைஃப்லேயும் சரி மைன்கிராஃப்ட்லேயும் சரி தேன் கூட தொட்டிங்கன்னா கதை பண்ணி விட்டுருவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா தேன் கூடோட தேனீஸ் அவங்க நம்ம கதை பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் முன்னாடி அதான் அவள் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான், ஒரு 2 நூற்றில் போய் நான் யோசிக்கவே முடியல. அதனால நான் போய் இது எதுக்கு நமக்கு வம்பு, அதனால் பண்ணி அடிச்சுட்டு காலி பண்ண வேண்டியதுதான். நான் போகிற வழியில் என்னெல்லாம் அனிமல் பார்த்து நல்லா கதை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பூ கதை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூ வச்சு ஒன்று செய்யலாம். அதுதான் தூக்கி போல ஊட்டன் டேக்ஸ் நமக்கு தேவையில்ல. ஊட்டன் டேக்ஸ் தூக்கி போடாச்சு. இப்போ இந்த பூ வந்து ப்ளூ டை ஆக்கிட்டு ப்ளூ டை வச்சு எதுக்கு வைக்க போகிறேன்னா, ப்ளூ டையை வச்சு ஒரு பெட் எடுத்து இங்கே வச்சிங்கன்னா ப்ளூ பெட் கிடைக்கும். அந்த ப்ளூ பெட் வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா தான் ப்ளூ பெட் தூங்க நல்லா இருக்கும், டிசைனாக இருக்கும்ல. அதான் நான் அடுத்த வீடியோவில் தான் நான் வீடு கட்டுவேன். இந்த வீடியோவில் தான் நான் வீடு கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் அடுத்த வீடியோவில் தான் நான் வீடு கட்டுவேன். அதை ஏன்னு சொல்கிறேன், இவனை பார்த்தேன். இவன் யாரா எனக்கு தெரியலையா, இவனை போய் அடித்த கறிக்கமா பார்க்கலாம். இவன் ஏதோ வந்து இங்கு வந்து தருவா, இங்கு போடுவா. இங்கு எதுவும் சாப்பிட போகிறோமோ தெரிலையே, என்னன்னு தான் தெரியல. சாப்பாடு அனுப்பிச்சு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வீட் சீட்ஸ் தூக்கி போட வேண்டியதுதான். வீட் சீட்ஸ் வேண்டாம், இல்லை வீட் சீட்ஸ் தூக்கி போடலாம். நமக்கு இது இங்க் சாக்கு வச்சு நம்ம டை செய்யலாம். டை வச்சு இதாக பண்ணலாம். சரி, இதை எடுத்துக்க வேண்டாம். அப்படியே என்னது கடலை தாண்டி போயிட்டு இருக்கேன். வந்தாச்சு மாடை அடிக்க வந்தாச்சு. மாடை அடிச்சாச்சு, இடம் பத்தலை. இப்போ நான் பெட்டு போட்டு தூங்கிடலாம், இல்லைன்னா நமக்கு கதை பண்ணி விட்ருவாங்க. நம்ம தூங்கி ஏஞ்சாச்சு. இப்போ வந்து
கதம் பண்ணணும். ஆக்ஸை வச்சு கதம் பண்ணுறேன். அவள் பண்ணி நிறையா பண்ணு கிடைச்சிச்சா. இப்போ இதே நமக்கு போய் ஒன்றுனா கதம் பண்ண வேண்டியதான். ஐயா ஓகே, எல்லாத்தையும் கதம் பண்ணிட்டுச்சாச்சு. இப்போ இவங்க யாரு? இவங்க வில்லேஜஸ். இவங்க எப்படி இருப்பாங்க? நான் க்ளோஸில் போய் காமிக்கிறேன். ஜூம் பண்ணதால் ஒழுங்காக தெரிஞ்சிக்காது. நான் க்ளோஸில் போய் காமிக்கிறேன். க்ளோஸில் போய் எப்படி இருப்பாங்க? அதே பாருங்க, அந்த கண்ணாடி பார்த்தாங்கன்னே தெரியும். அதான் இவங்க 2 பேரும் கொலமுக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க கொலமுக்க ஒரு இது இருக்கு. அயன்களும் கொலமும் எல்லாரும் அந்த வில்லேஜஸ் ஸ்டோரி இருக்கும். தனி ஸ்டோரி. வில்லேஜ் தனி பிரிஞ்சு இருப்பாங்க. நமக்கேனா தெரியும். நமக்கேனா கதை பண்ணுவேன். இது என்ன விஷயம்னா, நாம் இவங்க வில்லேஜ் இந்த எங்களை இங்கே அடிச்சுட்டா பரவாயில்ல, நம்மளையும் சேர்த்து அடிக்கிறாங்க. ஏன்னா செவனே இருந்தாலும் போயிட்டுருக்கேன். இது நம்மளும் சேர்த்து வேறு அடிப்பாங்க. அதுதான் நம்ம பிரச்சனை. ஓகே, இப்படி கோழி இருக்குது. இந்த கோழி அடிச்சுட்டு இடப்பட்டல. இப்போ நம்ம சோற்றுக்கு போட்டுடலாம். சோற்றுக்கு போட்டுட்டு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னி கிடைச்சிருக்கு. பன்னியும் அப்படியே இதை பண்ணிட்டு பன்னி மட்டும் ஆடு. இப்போ எல்லாத்தையும் கதம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன? கோழி ஓடிட்டுருக்கேன். இது கதம் பண்ணும். அப்போ இங்கே 2 மாடு இருக்கு. 2 மாடையும் கதம் பண்ணலாம். என்னது இது? சின்ன மாடான பெரிய மாடல அடிச்சு. அவன் எதுக்கு சின்ன மாடோட தாய் அடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சின்ன மாடு விட்டுருச்சு. இப்போ மாடு விட்டுருக்குன்னா சின்ன மாடு பக்கத்தில் இருந்தாதான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது பார்க்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, தூரத்தில் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, அது 2 மாடு, அதாவது எப்படின்னா 2 மாடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த மூஞ்சி பார்த்தா 2 மாடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் போய் அடிச்சு விட்டேன். அடிச்சு தான் எனக்கு தெரியுது இது சின்ன மாடுன்னு. நிறைய டைம் கவனிக்கவே இல்லை. நிறைய வீடியோவில் நான் இந்த வீடியோவில் நான் கவனிக்கவே இல்லை நிறைய இதை. இப்போ இந்த ஆடு அடிச்சு புளிச்சு செத்து போச்சு. புல்ல நமக்கு கிளம்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சாப்பாடு கிடைச்சிருக்கிறது. இந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதுதான். ஆடு கோழி பன்னி ஆடு கோழி இதில் எல்லா அனிமல்ஸும் வச்சாச்சு. நிறைய நான் அனிமல்ஸ் அடிக்கிற மாதிரி காமிச்சிக்க மாட்டேன். சும்மா ஒரு 2 3 அடிக்கிற மாதிரி காமிச்சிட்டு மீதியில் நான் கட் பண்ணிட்டேன். நிறைய எனக்கு கிடச்சிச்சு. நிறைய அனிமல் இங்கே இருந்துச்சு. ஓகே, இனிமேல் நமக்கு சாப்பாடு பஞ்சம் இல்லை. ஆனால் இருந்தாலும் எடுத்துக்கணும்ல. ஓகே, இப்போ கோழியும் வச்சுட்டு அப்போ ஏதோ அனிமல் கண் பண்ணிச்சுட்டு அதான் ஆடியோ இந்த ஆடியோ கதம் பண்ணிட்டேன். இப்போ நாம் போய் இங்கே போகிறோம்னா தெரியலையே. இங்கே போயிருந்தோம். இங்கே பாருங்க, நமக்கு 3 இலக்கு. லாஸ்ட் ஒன்று காமிச்சி பார்த்து பில்டிங் பாய் என்னடா பார்த்தீங்கன்னா, அது என்னன்னா அது வில்லேஜஸ்லாம் இருப்பாங்க. பேர் தான் தெரில. ஆனால் வில்லேஜஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அதாவது 2 வில்லேஜஸ்க்குன்னு 2 இடம் இருக்கும். ஒரு பெருசாக இருக்கும். அது பேர் தான் வில்லேஜஸ் போஸ்ட் நினைக்கிறேன். இன்னொரு பேர் எதுவும் தெரில. அதில் என்ன வச்சுப்பாங்கன்னா சின்னதாக அதில் ஜஸ்ட் இருக்கும். அதாவது 1000 இல்லைன்னா அந்த ஃபெதர்ஸு இல்லைன்னா பேப்பரு புக்கு அந்த மாதிரி இருக்கும். தெரியல. இதில் நான் தங்கம் இருக்கும்னு நினச்சேன். தங்கம் இருந்துச்சுன்னா கூட பார்த்தேன். ஐயோ, லாவுக்குள்ளே உளுத்தாயிடுச்சு. லாவாக்குள்ளே போய் உளுத்தாய். இல்லை வேலை தண்ணி இருந்துச்சு. இல்லைன்னா செத்துருப்பேன். இல்லைன்னா தண்ணி பக்கெட் இருக்கிறேன், அதை போட்டு வந்திருப்பேன். ஆனால் அவசரத்துக்கு இப்படி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இன்னும் கோல் எடுத்துக்கிட்டு தூக்கி போடலாம். பிளாக் எடுத்து போறேன்னா தேவையில்ல. அதை சும்மா எடுத்து வச்சேன். ஏதாவது யூஸ் ஆகுமான்னு பார்க்கலான்னு. அது ஒன்றுத்துக்கும் லாக்கியாகாது.
இங்கே 2 கொலக்கலை முக்கம் பேசிட்டு இருக்காங்க. இவன் 10 கிரேவல், ஒரு ஏபாலுக்கு 10 ஃபென் தரா, இவங்க 32க்கு ஸ்டிக்குக்கு ஒரு தரா, இவள் எதாவது தருவா. இது ஏதோ தந்த மாதிரி இருக்கு. இவள் 6 லெதருக்கு ஒரு எம்பால் தரா, 12 எம்பால் 15 லெதர் இருக்கு. எதுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம போய் ஏதாச்சும் செஸ்ட்டுக்கு போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் இப்போ எடுத்துக்கு போகலாம். எடுத்துக்கு இங்கே அயன் இருக்குன்னு உருக்காமே வச்சுருக்கேன். ஓகே, ஜஸ்ட் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு 18 ஏபி கிடச்சிருக்கு. இதை நம்ம வீட்டை வைக்கலாம். பத்தலை மறுபடியும் 7 பத்தல. ஐயோ, தூக்கி போட்டு 7 தூக்கி போட்டு கேட்டால் லைட் ஆகுது. மறுபடியும் காலையில் எழுஞ்சி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா, ஐயோ ஏதாவது கண்டுபிடிச்சி அங்கேயே போட்டுட்டேன். தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்தது. ஓகே, இது எங்கே இருக்குது? ஏய், இப்போ வந்து நான் எது தூக்கி போடுறது? கிளாக்கை தூக்கி போட்டுல போய் டைம் வைக்கணும் கூட தெரியாது எனக்கு. இந்த கிளாக்ல ரியல் லைஃப்லாம் நான் புத்திசாலி கை. இந்த கிளாக் என்ன காமிக்குது என்னன்னு தெரியல. பாருங்க, ஏதோ நைட்டாக காலையில் அது போய் காமிக்குது. இது வந்து நம்ம பிரெட்டில் எல்லாம் செஞ்சுக்க வேண்டியதுதான். பிரெட் மறுபடியும் இந்த வீட்டில் வச்சு பிரெட் மறுபடியும் இந்த வீட்டில் வச்சு மறுபடியும் இந்த வீட்டை வச்சு பிரெட்டில் எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டும் நமக்கு இப்போ சோறே பஞ்சம் இல்லை. நமக்கு கறிக்கு பாருங்க, ஆனால் அதெல்லாம் குக் பண்ணாமல் வச்சுருக்குது. இப்போ வந்து வசிக்குது, நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று டைம் வேற சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து எங்கே போகலாம்? இங்கே ஒரு ஹேபே இருக்குது. ஐயோ, ஹேபே நிறைய இருக்க மாட்டேங்குது. சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ சாப்பாடு இருக்குது. நமக்கு பிரெட்டே போதும். மீனிங் இதில் நான் உனக்கு கவனிக்கவே நாயை வேறு இங்கே காணும். ஏமா நாய் நான் பெட் பண்ணனே, எங்க நாயை காணும்? நாய் எங்க வச்சு? நாய் போச்சு. எங்க போச்சு? ஐயோ, நாய் வேற நிறைய பேருக்கு இங்கே ஏபெல்லாம் தேவையில்லை எனக்கு. நாயை காணும். இந்த வீட்டு மேலேயும் என்ன ஏற முடியல, நாயும் காணும். ஐயோ, நாய் எங்கே போய் தொலைச்சிட்டோன்னு தெரியலாம். இது ஜஸ்ட்டுக்குள்ள என்னமோ நினச்சி நாளையும் ப்ராலிக்கு இங்கே இருக்க போகிறது. இங்கே கோல்டு, இந்த கோல்டு ஒன்றா சேர்த்து தான் போச்சு. அதே மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த லெதர்லாம் இருக்குது. நான் லெதர்ச்சி நானும் போகிறேன். நான் டைமண்ட்க்கு அப்கிரேட் ஆக போகிறேன். வேறு போகிறேன். ரொம்ப நேரம் சுற்றி. A few moments later. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நாய் கண்டுபிடிச்சு. இந்த நாய் கண்டுபிடிக்கணும் பாராட்டு. அதாவது நான் சுற்றி நிறைய கட் பண்ணியிருப்பேன். அதில் ஏதோ அதை எடுக்க போய் நான் எலும்பை தூக்கி போட்டேன். அந்த எலும்பு காண போச்சு. அப்போ என்ன நாய் இந்த எலும்பு கண்டுபிடிச்சின்னு பண்ண என்ன நாய் கண்டுபிடிச்சி நாய் பெற்ற கொஞ்சம் போதுச்சு. ஐயோ, நான் ஸ்கீட்டெல்லாம் அடிக்கலான்னு நினச்சிட்டேன் நான் ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு எலும்பு அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எப்படியோ நாய் காணும். நாய் உள்ளவா அது பார்க்குது, ஆனால் உள்ள வர மாட்டேங்குது. நாய் உள்ளே வர நான் மலையில நினைச்சிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறமேட்டு ஓகே, நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு பாருங்க, மழை பெஞ்சு இல்லை காலையில் ஆச்சு. கபஸ்டன் வச்சு
நம்ம ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். இன்னொரு ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு ஃபர்னஸ் வச்சு நம்ம போய் சமைக்க வேண்டியதுதான். இல்லை நான் நிறைய சமைச்சிட்டேன். இங்கே பாருங்க, உங்களுக்காக நாய் கூட வீட்டில் உட்காந்துருக்கு. ஒரு கொலக்கிழமுக்கோ தள்ளி விட்டுலாம் கொலக்கிழமுக்கு வந்து அடிச்சுட்டு அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, இது என்ன வச்சுட்டு இங்கே வந்து அயன் உருக்கலாம். A few moments later. ஓகே, இப்போ நம்ம போய் இது எதுக்கு கட் பண்ண வச்சுன்னா, ஏன்னா நான் கோல்டன் நம்பர் செய்யலைன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதுக்கோசம் தான் நான் கோல்டன் நம்பர் செய்கிற மாதிரி போட்டேன். இவன்னா இப்படி தான் பார்த்து விட்டேன். அது நம்ம வில்லேஜில் அடித்தோம்னா சில வில்லேஜஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க, சில வில்லேஜ் 75 years later. அது சில வில்லேஜ் தான் ட்ரை பண்ணுவாங்க. நான் இங்கே நம்ம அடித்தோம்னா அவன் ஒரு அதிகமாக கேட்குறான். அதாவது அவன் அடிச்சுட்டே பார்ப்பாங்க ஆராய்ச்சி. அந்த நாயை கூட்டிகிட்டு வந்து நான் ஓடி போயிட்டேன் வில்லேஜ். ஆனால் நாய் வந்து கடிச்சு நம்பி கடிக்கக்கூடாது. அது நாய் தவிர்த்துட்டேன். இந்த நாய் என்ன நல்லவன். ஏன்னா நான் மட்டும் தான் கடிப்பேன், அடிப்பேன். ஒரே போக்ஸ் நாயின் குக் பண்ணிட்டேன். இது ஸ்டீக்கர் வந்துச்சு. இருடா, இவன் வேற வந்துட்டே இருக்கான். நான் காலி பண்ணிடுறேன், இருடா. இவன் வேற வந்துட்டே இருக்கான். சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் காலி பண்ணி வந்தேன். கொலக்கிழமை தாங்க போடல. இதுக்குள்ள கோல் இல்லை, இதுக்குள்ள 7 கோல் இருக்கு. இதுக்குள்ள ஏதாவது கோல் இது இல்லை. மீரா பையடா கொலக்கலாம். நீ எது காலி பண்ணுறல நல்ல விஷயமா இருடா. தள்ளுறா அப்படி போடா என் வீட்டுட்டு போடா அப்படின்னு ப்ரூஷ் தண்ணியை உடச்சிடும் பயம். என் ப்ரூஷ் தண்ணியில் ஏதோ நோண்டிட்டுப்பா. அது கூட ஐயோ, அது ப்ரூஷ் தண்ணியில் தான் நோண்டிட்டுப்பா. பயம் கொலக்கா மறக்காம நான் மறுபடியும் வீட்டுக்கு வரேன். ஓகே, இப்போ நம்ம நாய் வந்து அந்த நாய் மட்டும் எப்படி தொலைஞ்சிட்டதுன்னு தெரியல. இது நாய் நம்ம ஃபாலோ பண்ணுது, அது அப்படி மட்டும் தொலைஞ்சிச்சு. எப்படியா இருக்கும்? அதாவது இப்போ மீன் வேட்டையாடுவானே. ஏன்னா மீன் வேட்டையாடல் நம்ம ஃபிஷ்ஷிங்லாம் செஞ்சு மீன் வைக்கலாம். அது வெயிட் பண்ணணும், இதை பண்ணணும் சொல்லுவாங்க. அதனால் நான் போய் வேட்டையாடுறதா ஈஸியாக இருக்கும். இங்கே நிறைய மீன் இருந்துச்சா, ஏன் வேட்டையாடுறதுக்குன்னா ஃபஸ்ட்டு நமக்கு சோறு கிடைக்கும். சோறு கிடைக்கிறதுக்காக வீட்டை வேட்டையாடலாம். அவன் இன்னொன்று எதுக்குன்னா, அது என்ன சொல்லுதா, நான் ஏதோ கண்ணு போகிற வழியில் பூனை கல்ல மாட்டிச்சுன்னா அது நம்ம பேட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு இருக்கும். அது என்னன்னா 2000 years later. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜுக்கு வந்துட்டேன், பழைய வில்லேஜுக்கு வந்துட்டேன். இங்கே தான் கேவ் இருக்குது. நம்ம கேவுக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ நம்மளோட சாப்பாடும் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம கேவுக்குள்ளே போக ரெடியாக இருப்போம். இதுலேயே நான் நிறைய நேரம் போயிடுச்சுமா, அதனால இது ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது இதில் வில்லேஜஸ் வேறு. ஆக்சுவலாக அவங்க ஐயங்கிழமை குறி வச்சுருக்காங்க. ஐயங்கிழமை கண்டுக்காம போயிட்டுருக்கா. என்னடா ப்ரொடெக்டர் நீ, நானாச்சும் போய் அடிக்கிறேன். தூரத்தில் நான் இங்கே இருக்கேன். அவன் நானே போய் வாங்க போய்க்கிறேன். ஏன்னா நாயும் அடிக்க முடியல. அதனால் நாய்க்கு அடித்தா வில்லேஜஸையும் வீதி அடிச்சிடலாம். ஓகே, நாய் கைக்கு அமிச்சிச்சு. நாய் நம்ம ஏர் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்த காலி பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு நாய்க்கும் சாப்பாடு கொடுத்து அடுத்தது வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா கேட்டிங்கன்னா எங்கே போக போகிறோன்னா எப்பவும் போல கேவுக்கு தான். கேவ் அந்த மாதிரி கேவுக்கு போக போகிறேன். நாய் தொலைஞ்சி போன நாய் இதாக இருக்குது. இந்த 2 நாய் தொலைஞ்சி போச்சு மொத்தமாக எனக்கு.
அதான் அது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு நாய் அது கேவுக்குள்ள எங்கேயும் தொலைஞ்சு போச்சு. இன்னும் நாய் மாதிரி தான் ஒரு தொலைஞ்சு போச்சு. அவன் தெளிவு நாய் வருது. அப்புறம் எப்படி ஏய் நீ இங்கே இருக்கியா? டே நீ ஏன் இவனா நான் உட்காரிச்சுட்டு அப்படியே போயிட்டு நாட்டுக்கேன். அதில் இருந்தா இவன் வந்து நம்ம கூட அப்போ இங்கேயே உட்காந்துருக்கா. டே அதுக்கு இங்கேயே நான் உட்காந்துருக்கேன். இவன் என்னடா இங்கே உட்காந்து இப்போ நம்ம 2 நாய்க்கு இவன் நம்ம 2 நாய்க்கு இங்கேயே உட்காந்து போவேன். ஒரு நாய்க்கு நமக்கு 2 டைம் கிடைச்சிச்சு. 2 நாய் 4 டைம் கிடைக்குங்க. 9 டைம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு டைமண்ட் வரும் எப்படியாச்சும் அப்கிரேட் ஆகணும். அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஷீல்ட் செஞ்சுக்க போகிறேன். எதுக்கு நான் ஷீல்ட் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது ஏன்னா நான் எப்படி சொல்கிறது எப்படி ஷீல்ட் செய்யணும் ஷீல்ட் செய்யறேன்னா அது ஷீல்லாம் உடஞ்சி போச்சு. அதனால தான் ஷீல்ட் செய்கிறேன். அங்கே ஹெல்த் ஷீல்ட் கம்மியாக இருக்குது. ஒரு வாரம் திடீர்னு எங்கேயாவது உடஞ்சி போய் அப்புறம் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னு வைங்க செஞ்சுக்க முடியாது. அதனால் இப்படியே செஞ்சுட்டு போகிறேன். ஓகே வாய் போகலாம். மெடிஷன் போஷன் குடிச்சிட்டு இந்த இடத்துக்கு கேவுக்குள்ளே போக போகிறோம். ஓகே கேவுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே நமக்காகவே வெயிட்டிங் ஸ்கெலிட்டன் இருக்கா. ஓகே உங்கள் நாய்க்கு சின்ன ஸ்கெலிட்டன் பார்க்குறேன். ஓகே வா அடி வாங்க. ஒரு நாய் தான் இருக்கு. இன்னும் நாய் எங்கேயோ போயிடுச்சா நாய். ஐயோ இவ்வளோ சாம்பி இந்த நாய் எங்கே போயிருக்கோம்? சரி நம்ம இந்த நாயை இப்போ தேடிட்டு போய் நம்ம நேரமாக இங்கே பாருங்க கொத்திட்டே இருக்கேன். எதுக்குன்னா நம்ம பழையபடி ஒரு கேவுக்குள் போயிருப்போம். அப்படி சேஸ்ட் கரும்பு போச்சு. சேஸ்ட்டில் பார்த்தா இதான் இருக்குது. ஏதாச்சும் ஒன்றும் பண்ண முடியுது. நமக்கு தேவையில்லை. இங்கே ரோட்டன் ஃபிஷ் வச்சுருக்காங்க. சரி இப்போ நம்ம போய் நான் என்ன தேடிட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கேவ். போன டைம் ஒரு கேவுக்கு போய் தான் நமக்கு டைமண்ட்ஸ் கிடச்சிக்கும். அந்த கேவ் தான் தேடிட்டு இருக்குதா. இந்த கேவ் தான் என்ட்ரன்ஸில் லாவா வெயிட்டிங் இருக்கும். இந்த லாவா தான் இந்த கேவ் தான். ஓகே இப்போ நான் தைரியமாக ஏன் போகிறேன்னா அங்கே ஃபெதர் ஃபாலிங் பூத் இருக்குது. அதான் ஹெல்த் கம்மியாக இருக்கும். அப்படி அதே எல்லாம் சாப்பிட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. துரத்துறாங்க. இதுனா ஓடிட்டே இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ். இந்த டைமண்ட்ஸ் இடத்துக்கு எப்படி வந்தேன்னா ஏன்னா நம்ம ஒரு இது இங்கே பாருங்க எவ்வளோ குட்டி சாமி அடிக்கிறாங்க. ஓடு ஓடு அடி சாவு. நாயில் சீக்கிரமாக அடிச்சுட்டு வந்தது. நம்ம பெரிய சாமி போய் அடிப்போம். நம்ம போய் அடிச்சோம்னா ஜாலி முடிஞ்சிடும். இங்கே பாருங்க நம்ம ஹார்ட்லேயே வந்து ஏதோ ஒரு அடி பட்டுச்சுங்களே அதுதான் நம்ம சோலி முடிஞ்சிச்சு. ஓடு ஏதோ ஹார்ட்டில் சுற்றிட்டு இருக்கேன். குட்டி சாமி அடிச்சுட்டு இவ்வளோ ஹெல்த் காமிச்சிருக்கோம். ஐயோ ஹார்ட்டில் சுற்றிட்டு கடை. இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேன். இங்கே போடு நாய் காணும் யாரும் வரல. நம்ம அப்படியே ஹெல்த் ஏற்றிக்க வேண்டியதுதான். ஹெல்த்து ஸ்கெலிட்டன் என்னை தொலை பண்ணாத. ஸ்கெலிட்டன் சொன்னது எல்லாம் துரத்துறாங்களே. நான் வந்துச்சு இந்த ஷீல் நம்ம பக்கத்தில் வராது. சரி ஃபுல்லாக ஹெல்த் ஏறு ஏறிச்சி. இப்போ நம்ம போகலாம் தைரியமாக போகலாம். என்ட்ரமெண்ட் இவ்வளோ நம்ம கண்ணு பார்த்தா நம்மளை அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. 2 என்ட்ரமெண்ட் இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு காலத்தில் என்ட்ரமெண்ட் இல்லாமல் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த இதில் வந்து மைண்ட் கிராஃப்ட் மட்டும் தான் விளையாட போகிறேன். நான் அப்புறமேட்டு ஓகே இப்போ நான் ஐயோ போய் கடி நம்ம மறுபடியும் டைமண்ட்ஸ் எடுக்க போகிறோம். டைமண்ட் ஐ லைக் டைமண்ட்ஸ். நைட் விஷன் போஷன் தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தான் நான் மறுபடியும் குடிச்சிட்டு நைட் விஷன் போஷனை குடிச்சிட்டு
நான் கிரியேட்டிவ் மோட் போய் தான் குடிப்பேன். ஏன்னு சொல்லியிருப்பேன், அது தீந்து போயிடும், மறுபடியும் போய் எடுத்துக்கணும். அதனால் கிரியேட்டிவ் மோட் போய் குடிச்சிட்டு வந்துட வேண்டாம். எனக்கு 2 க்ரீப்பர் இவங்களால அசால்ட்டாக சமாளிச்சிட்டேன். ஒரு க்ரீப்பர் வெடிச்சுட்டேன். ஓகே, இது என்ன இடம்? இந்த முட்டு செவரு என்னன்னு தெரியல. இங்கே டைமண்ட்ஸ் இருக்கு. நம்ம டைமண்ட்ஸை மைன் பண்ணிக்கலாம். நமக்காகவே டைமண்ட்ஸ் இருக்கு. டைமண்ட்ஸ். ஓகே ஓகே. ஜாமி துரத்துறாங்க. அதான் ஒரு ஜாமி தான். இவன் நாமளே அடிச்சிடலாம். இவன் அடிக்க வச்சு நான் அடிச்சு போடுறேன். ஓகே, சிக்கனை தீனு போச்சு. நமக்கு சாப்பாடு வேண்டாம். அப்படியே தூரம் டைமண்ட்ஸ் தேடி போயிட்டே கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மே யாரோ அடிக்கிறாங்க. ஓடி பிடிச்சலாம் இருக்காங்க. ஓகே, இப்போ நாம இங்கே ஐயோ இவங்க ஸ்கெல்டன் இருக்காங்க. ஐயோ ஓடு. ஐயோ க்ரீப்பர் 2 க்ரீப்பர் இருக்காங்க. இவங்க சமாளிச்சுட்டு ஐயோ இந்த வந்துட்டு போகிறேன். வெடிச்சுட்டு விளையாட்டு ஹெல்த் கம்மியாச்சு. இல்லை வர நான் நான் ஓடி போயிட்டேன். அப்படி பாருங்க, நான் லைட் விஷயம் வேறு தீனி போயிடுது. இப்போதான் குடித்தேன். நான் அந்த சைடு போகாமல் நான் இந்த சைடு வந்துட்டேன். பாருங்க, நமக்கேன்னு வருவேன். இந்த ஸ்கேல் ஜன்னி கொண்டாச்சு. நாய் வச்சுன்னா 2-3 அடியில் சுற்றிடலாம். ஆனால் நாம் அடித்தா 5-6 அடியில் சாவரா. இதுதான் தொல்லையாக இருக்கு. இதுக்காக தான் நான் 2 நாயில் குடிச்சிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த நாய் காண போச்சு. இது இந்த கேவுக்குள்ளே போயாச்சு. இது நான் அப்படி தான் போயிருப்பாங்க. டைமண்ட்ஸ் இருக்காது. இதை தாண்டி போனோன்னா நான் டைமண்ட்ஸ் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் இங்கே ஓடி போய் கூதிச்சு வேண்டாம். இங்கே இப்படியே ஓட வேண்டாம். இங்கே பாருங்க ஒரு ஐயோ போச்சு கூட்டமே துரத்துது. ஐயோ போச்சு. ஐயோ இதுதான் ஒரு கூட்டமே. அங்கே பாருங்க. ஸோ இது கூட்டமே துரத்து. நான் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. தனிக்குள்ள போயிட்டு வருது. ஐயோ குட்டி சாமி ஸ்பீடாக வருவானே. இதில் குழிக்குள்ளே வேற விழுந்துட்டேன். குழி ஏஞ்சி ஸ்கெல்டன் துரத்துக்கேன். ஆஹா டைமண்டு, நமக்காகவே டைமண்டு. இதுக்கோசமே டைமண்ட். ஆஹா இப்போ நம்ம ஐயே இது குட்டி சாமியா ஸ்பைடர் டேடா. ஐயோ இந்த டைம் போன டைமில் அவ்வளோ அடிவாங்க. இந்த டைம் தான் அடியாக வாங்கிட்டு இருக்கேன். ஐயோ பிரெட் கம்முன்னு அடிச்சுட்டு நாம போய் அடிப்போம். நம்ம இதுக்கு அடிச்சிட்டு நாய்க்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இன்னும் நமக்கு நாய்க்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நமக்கு சாப்பாடு பஞ்சம் இல்லை. இனிமேல் நமக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது நாய்க்கு. ஓகே, அப்படியே சுற்றி அந்த இடத்துல தான் இருக்கேன். அது ரொம்ப கட் பண்ணேன். இவ்வளோ நேரமாக போகுதுன்னு. அங்கே ஒரே ஒரு டைம் இருந்துச்சு. சரி எப்படின்னு போய் பார்த்தா ஐயோ ஸோ அப்படியே ஓட வேண்டாம். எதுக்கு நம்ம போய் தடுத்து வெடிக்க வச்சுட்டான். எல்லாம் துரத்துனாங்க. நான் துரத்துல போன டைமில் இது போவேன். ஏன்னா ஓட வேண்டாம். துரத்துனாங்க. நம்ம நாய் இருக்கு. ஒரே ஒரு ஸ்பைடர் இப்போ ரன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே டைமண்ட் இங்கெல்லாம் எடுக்கவே முடியாது டைமண்ட்ஸு. ஓகே, இப்போ நம்ம
தூங்கலான்னு நினைக்கவே நான் இந்த ரீஸ்பான்ஸ் செட் நினச்சிட்டேன். ஐயோ ஆக்சுவலாக நான் ரீஸ்பான்ஸ் செட் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் இது பண்ணேன். தூங்கினேன். பெட்டில் போட்டு இது பண்ணேன். என் நாய் அடிக்காது. ஐயோ 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 ஹெல்ப் முடியாது. நான் ஆக்சுவலாக நான் ரீஸ்பான்ஸ் செட் பண்ணேன். வெட்டே போட்டேன். காலத்தில் பார்த்தா தூங்கி போட்டேன். எனக்கே நான் நைட் ஆயிடுச்சுட்டுக்கு காலையில் இருக்கு. ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஓகே இவர் அப்புறம் போய் நாய்க்கு சாப்பாடு கொடுக்கலாம். நாய் 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 ஓகே நாய்க்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பெட்டை ஏற்றி போட்ட வேலை வரது. இப்போ நாம் சாப்பிட்டுக்கலாம். ஐயோ இந்த ஃப்ளோட்டன் ஃப்ளைஸ் எனக்கு தேவை. நான் ஐயோ பர்சன் கொடுத்துட்டு வந்தாச்சு. அதே மாதிரி சாப்பிட போகிறேன். ஏன்னா ஹெல்த் இப்போது 2 ஆட்டில் தான் இருக்குது. ஐயோ இப்போ மறுபடியும் ஓட வேண்டாம். டைமண்ட்ஸில் இருக்குது. இப்போ நான் போய் எடுக்க போனேன்னா துவைச்சி போட்டுருவாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஸ்கெலிட்டன்னு போட்ட பார்த்தா நான் 7 தானே போயிட்டு இருக்கேன். துரத்திடு இந்த போய் இந்த எல்லா டைமண்ட்ஸும் எடுத்துட்டு வந்துட்டேன். போச்சு 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 போச்சு. கிரீப்பர் டைமண்ட் எனக்கு வேணும். அங்கே ஐயோ ஸ்பைடர் நமக்காக நான் திருப்பி வருது. ஐயோ நமக்கு ஒரு நாள் தான் போரில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டைமண்ட்ஸ் தான் வேணும்னா இவங்களாம் அடிச்சு தானே ஆகணும். நாயோட அடிக்கடி அடிச்சு போடுறேன். நானே சாப்பிட மாட்டேன். ஐயோ நாய் கூட மாட்டேன். நான் சாப்பிடுவேன். இங்கே ஸ்பைடர் வேற இந்த போன டைம் வர இந்த டைம் நிறையா பேர் இருக்காங்க. போன டைம் 1-2 பேர் வந்தாங்க. நான் போய் ஈஸியாக சமாளிச்சாச்சு. இதில் வேற ஒருத்தவங்க எல்லா ஜாம்பையும் அடிச்சுட்டு நான் இங்கே பாருங்கள் நான் ஸ்பீடே பண்ணிட்டேன். இப்போ நான் ரீஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சண்டை போடுறேன். ஒரு டைம் தான் நாயை அடிச்சிட்டு அந்த டைம் நான் கோல்டன் லெவல் சாப்பிட்டுட்டு ஏதா கோல்டன் லெவல் கவர் ஐயோ அடிக்கிறாங்க. ஐயோ அடிக்க இந்த ஒருத்தனே 3 பேர். ஐயோப்பா நான் கோல்டன் லெவல் சாப்பிட்டு ஓடிட்டு இருக்கேன். நம்ம என்ட்ரன்ஸ் கோல்டன் லெவல் இருந்துச்சு. நல்லா வெறும் கோல்டன் லெவல் தானே. அதனால என்ட்ரன்ஸ் கோல்டன் லெவல்னா கொஞ்சம் ஓடிட்டு இருக்கேன். போச்சு குட்டி சாம்பி போச்சு. ஐயோ எல்லாரும் அடிக்கிறாங்க. ஐயோ 2 ஆட்டுதாக்கு. ஐயோ இப்படிதான் ஓடிட்டு இருக்காங்க. டைமண்ட் ஏட்டுக்கவே ஓட மாட்டேங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்காக க்ரீப்பர் வெடி கொடுத்து இந்த 1 ஆட்டில் தான் ஹெல்த் எடுக்க வேண்டாம். வந்துருக்கானே வேற ஹெல்த் போச்சு. சண்டை போட வேண்டாம். ஓகே நேரத்துலேருந்து நம்ம கதம் பண்ணி விட்டுருவாங்க. இதில் பாருங்க டைமண்ட். இதெல்லாம் சீல் போட்டுக்கலாம். வீட்டில் ஏறணும். ஐயோ வந்துட்டாங்களே. டே ஏன்னா ஹெல்த் தெரியுது உங்களுக்கு அடிக்க வராடா. ப்ளீஸ் நின்றுங்களா. ஓடி செத்துட்டேன். செத்துரு. டைமண்ட் இருக்கு. நான் கோர்ஸ் போய் டைமண்ட் ஐ லைக் டைமண்ட். இப்போ வந்து நம்ப வேண்டாம். அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு எனக்கு மறுபடியும் போகணுமா? இல்லை நான் போக மாட்டேன். என்னடா அது டபுள் கண்ணாடி சத்து கேட்குதுன்னு பார்த்தா நீயாடா வச்சு
நம்ம ஹெல்த் எடுத்து நம்மளுக்கு போர்ஷன் போட்டுவிட்டேன். ஹெல்த் ஏற்றாச்சு. இப்போ நம்ம போய் பார்த்தீங்கன்னா இந்த விச்சு இங்கே பார்த்தேன் அவர் குதிச்சுட்டு இருக்கான். அவன் வழியாக அவன் போர்ஷன் போட்டுட்டான்ட்டு இங்கே போர்ஷன் போடுவான் பாருங்க. இங்கே வேறு நமக்கு போர்ஷன் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். போடுறான் ஏன் போர்ஷன் தீராது. அதே பிளான் என்னென்னா ஸ்லோ மோஷன் போட்டு நான் ஸ்லோவாக போகுமா அப்போ நம்ம ஏதாவது போட்டுக்கிறது. நைட் டிஷன் போர்ஷன் தீனி போச்சு குடிச்சிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டேன். அந்த விச்சு தாண்டி நான் வந்துட்டேன். நான் சுற்றிட்டு வந்துட்டேன். விச்சுலாம் நான் கிரியேட்டிவ் போய் அடிக்கலையே. என்கிட்ட விச்சு என்ன பொருளும் இருக்காது. அப்போ டைமண்ட் மெயின் பண்ண ஐயோ அடிக்கிறாங்க. ஏய் ஐயோ நம்ம இருக்க மாட்டியாடா. ஐயோ ஸ்பைரலாக ஈஸி அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டி சாம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்கா. நம்ம அதுவும் டிங் ஓடுவானா அதனால் என்ன நாயை அடிச்சேன். நாய் காணும். நாய் செத்துருச்சா? ஐயோ நாய் எனக்கு எந்த பார்த்தீங்களா இங்கடா இன்னும் நாய் இருக்கு பார்த்தீங்களா. நாய் பார்த்தான் இல்லையா அந்த நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது இங்கே நான் இங்கே தான் பார்த்தேன். நான் எடுத்துட்டேன். ஐயோ இந்த நாய் அது எனக்காக உயிரை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு எப்பயாச்சும் போய் ஏதாவது இவ்வளோ இப்படிலாம் இருக்குமா என்ன? இப்படிலாம் ஸ்பான் ஆகுமா என்ன இந்த டைமென்ஷன்லாம்? இது என்னடா இது என்ன வச்சுருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியும். அது என்னன்னால் இருக்கு இல்லையா அது பிளாக்காக வச்சுருக்காங்க. அது எனக்காகவா? அது எப்படி வைப்பாங்க? டைமண்ட் பிளாக்காக வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. டைமண்டாக இருக்கு. டைமண்ட் மட்டும் நிறையா இருக்கு. இப்பெல்லாம் ஸ்பான் ஆகுமா என்ன? இப்பெல்லாம் டைமண்ட் ஸ்பான் ஆகிருக்கு. எப்படி ஸ்பான் ஆகும்? எப்படி சாத்தியம் இல்லையே. சாத்தியமே இல்லை இந்த மாதிரிலாம் வரதுக்கு. இது எப்படா வரும்? டைமண்ட் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. இல்லை வேற இவ்வளோ டைமண்ட் விட்டுருவாங்கன்னா எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிடலாம். ஸ்பீட் பண்ணிக்கலாம் பேசாமல். எதுக்கு டைமண்ட் தானே ரியலாக உடைக்கிற மாதிரி கிச்சதில் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பீட் பண்ண முட்டேன். ஓகே நாய்க்குட்டி டைமண்ட் இருக்கான்னு போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டைமண்டு 2 டைமண்ட் 4 டைமண்டே. குதிச்சிருக்கோம்ல. ஓகே நம்ம எல்லா டைமண்ட் எடுத்துச்சு. டியூஷன் போய் மறுபடியும் குடிச்சிட்டு. ஓகே கே விட்டு நம்ம போனோம். அப்புறமேட்டு கே விட்டு 2000 years later. பின்னாடி வந்துருவீல. அதான் காய்ச்சி போச்சுதே. அது எப்படா காய்ச்சி போகுது? கேக் பண்ணி நாய் கூட்டு உட்காந்துறதுக்கு ஒரு நாய் செத்து போச்சு. இன்னொரு நாய் அதாவது நம்ம பழைய நாய். ஆனால் நான் செத்து போன அது வந்து நான் சாமி போய் அடிச்சிருக்கேன். சாமி போய் வா ஜப்புன்னு வர சொல்லிருக்கானுக்கு. சாமி நீ மட்டும் என் கையில் கிடைச்ச அவனை கொண்டுட்டேன் நான். இது வர நாய் செத்துருச்சா?
அப்படின்னு சோகமாயிட்டேன். அந்த ஒரு நாய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அதான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 நாய் பெட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டில். ஒரு நாய் தான் நம்ம கிடச்சிக்கணும். அந்த நாய் மறுபடியும் காண போச்சு. நான் சரி நான் விட்டு வந்துட்டேன். இப்போ நாம் இந்த இடத்த விட்டு வெளியில் போக வேண்டியதான். ஜம்ப் பண்ணி இங்கேருந்து ஜம்ப் பண்ணி வெளியில் வந்துட்டேன். இது அங்கே அது இருக்கு. நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது கெல்ட் என்னதான் இருக்க போகிறாங்க. இது அந்த நாய். நீ இங்கடா நான் இப்போ உட்கார வச்சுட்டு போயிடுறேன்னா இங்கே உட்காந்துக்க பைப்பில். நம்ம எடுத்து காலி பண்ண வேண்டியதான். வில்லேஜுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம கிராஃபிக் டேபிள் வச்சு நம்ம டைமண்ட் சொன்ன மாதிரி இந்த டைம் டைமண்ட்ஸ் செஞ்சாச்சு. அப்புறம் செஸ்ட் பிளேட், ஐயோ, அப்புறம் லெகிங்ஸ். அப்படியே நான் பூஸ்ட் செஞ்சுட்டு இப்போ இன்னும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டாம். பூஸ்ட் ஒரு ஹெல்மெட் போட்டு டைமண்ட் ஆகிற மாதிரியாச்சு. 2000 years later. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அது என்ன இடம் என்று கேட்டிங்கனால் அது உங்களுக்கு புரியும். பாருங்க, பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவேன். இதில் ரோஜா பூ பறிப்பேன். இது இருக்கு பறிச்சல ரெட் பட் எப்படியா கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் இது. பூ பாப்பியா. இப்போ இந்த இது ஒரு சமாதி கைஸ். அது யார் என்ன கேட்டிங்கன்னா எனக்காக ஒரு நாய் தன்னோட உயிரை சாப்பாடுலாம் போட்டுருப்பேன். அதுக்கு நான் நிறைய சாப்பாடு அது நான் ரொம்ப இந்த இருக்கிறது எல்லாம் இந்த இங்கே பாருங்க சம்மந்தத்துக்கு எல்லாமே நான் செஞ்சுட்டேன். இந்த ஃப்ரேமு எல்லாம் டேப்டோரு ஃப்ரிட்ஜு டேப்டோரு நான் ஃப்ரிட்ஜு பிளான்ட்டு தேட ஓகே. நமக்கு அப்போ ஓக்லாக் சைன் எடுத்துகிட்டு சைனில் சைன் வைக்கணும்ல. இது வேறு வைக்க முடியாதா? ஓகே, கட் பண்ண வேண்டியதான். கட் பண்ணி நீங்கள் மேலே வந்துட்டேன். தெரிய மாட்டேங்குது. ஐயோ மறைச்சிட்டு இருக்கு. இது உடச்சிருந்தேன் கையாலே நான் உடைப்பேன். ஓகே, நம்ம உல்ஃபுக்கு நம்ம ஒரு சம்பாதிச்சாச்சு. ஓகே, அதான் இந்த வீடு கூட நான் வாடகை இல்லை எடுத்துக்கிட்டு ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் இனிமேல் இந்த வீட்டில் தங்க போகிறோம். இப்போதைக்கு அடுத்த வீடெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, சாப்பாடுலாம் போட்டிருப்பேன். அந்த எவ்வளோ காமிப்பேன். ஓகே, அதுதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு கமெண்ட் வந்துக்குன்னு சொல்கிறேன். அந்த 2 கமெண்ட்டையும் நான் பின் பண்ணுறேன். அது என்ன ப்ளே ஹாரர் கேம்ஸ் சொல்லியிருப்பாங்க. நான் இப்போதைக்கு மைன்கிராஃப்ட் தான் விளையாடுவேன். ஏன்னா நான் ஹாரர் கேம்ஸ் எனக்கு பயம். அதுவும் இல்லாமல் அது ஹாரர் கேம்ஸ் நான் இப்போதைக்கு விளையாட போதில்லை. இப்போ நான் இப்போதைக்கு நான் மைன்கிராஃப்ட்டை ஃபுல்லாக விளையாட போகிறேன். ஸோ அந்த கமெண்ட் நான் பின் பண்ணுறேன் மறுபடியும். அதை எல்லாரும் பார்த்து யார் பண்ணாங்களோ அவங்க பார்த்து சண்டை பண்ணிருக்காங்க. யார் பண்ணாலும் எனக்கு தெரியும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியும், அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். இன்னொரு போடுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை பின் பண்ணுறேன். ஓகே, எல்லோரும் ஓகே சந்தோஷப்படுத்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி யாரையும் நான் கமெண்ட் பின் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அல்ல கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, பாய் கைஸ்.